கோவிலின் ஒரே கருவறையில் பிரத்யங்கிரா தேவி, சரபேஸ்வரர் மற்றும் சூலினி துர்கா ஆகிய 3 தெய்வங்களும் ஒன்றாக காட்சியளிப்பது மிகவும் அரிதான ஒன்றாகும். மங்கள ரூபிணி மதியணி சூலினி இம்மூவரும் ஏன் ஒன்றாக வழிபடப்படுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்து மரபின்படி நரசிம்ம அவதாரத்திற்கு பிறகும் அவருடைய உக்கிரமான கோபம் தணியாமல் இருந்தது. அச்சமயத்தில் சிவபெருமான் சரபேஸ்வரர் வடிவத்தில் தோன்றி அந்த உக்கிரமான ஆற்றலை சாந்தப்படுத்தினார். சரபேஸ்வரரின் ஒருபுறம் பிரத்யங்கிரா தேவியும் மறுபுறம் சூலினி துர்காவும் எழுந்தருளியுள்ளனர். அதனால்தான் இம்மூன்று தெய்வீக சக்திகளையும் இணைத்து செய்யப்படும் யாகம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக கருதப்படுகிறது. இந்த யாகத்தில் வெற்றிலை பரிகாரம் எனும் வழிபாட்டு முறை மேற்கொள்ளப்படுகிறது. பக்தியுடன் நம் அகங்காரத்தை அர்ப்பணிக்கும் விதமாக உங்கள் பெயர் மற்றும் வேண்டுதல் எழுதப்பட்ட வெற்றிலையை அர்ச்சகர் அம்மனின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பின்னர் அதனை புனிதமான யாகத்தீயில் இடுவார். இச்செயல் அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையுடன் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த வெற்றிலை பரிகாரத்தை மேற்கொள்கிறார்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தின் பெயரில் இணையம் வழியாக இந்த வெற்றிலை பரிகாரத்தை செய்து அம்மனின் அருளாசியை பெறலாம்.